தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்ன நண்டுக்குட்டி, அப்ப வந்தோடனே அப்பனை விட்டு இறங்குறதே இல்லையாட்டுக்கு. அதான் உன் அப்பந்தான். அதான் நானும் கேக்குறேன். காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கீழே இறங்க மாட்டேன்றேன். அவன் மடியிலே உட்காந்துட்டு இருக்கியே. ஆமா பாட்டி, எவ்வளவு நேரமா நானும் கூப்பிடுறேன் பாட்டி, என்கிட்டயும் வரமாட்டாலாம். டாடா டாடா டாடான்னு இன்னைக்கு அண்ணா கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் நாளைக்கு போய் ஜாயின் பண்ண வர போறாரு. அதனாலதான் நானும் டிஸ்டர்ப் பண்ணல. சரி, இன்னைக்கு ஒன் டே தானே, ஃபுல்லா அவரு கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டோன்னு விட்டுட்டேன். ஆமா பாட்டி, கவலையே படாதீங்க. நான் இருக்க வரையும் தான் மேடம்க்கு நான் தேவை. அதுக்கப்புறம் இங்க தானே எல்லாரு கூடயும் சுத்திட்டு இருக்க போறா. அப்படிலாம் இல்லையா, என்னதான் அவ எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேச்சு அப்பா அப்பான்னு பழகினாலும் சொந்த அப்பன் யாருன்னு அவளுக்கு தெரியாதா சொல்லு? நீதான் அவளுக்கு அப்பன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதுவும் ரொம்ப நாளா அங்கேயே இருந்துட்டு இப்பெல்லாம் வந்து இங்க தங்குறேன்னு சொல்லியிருக்க. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருப்பா. உன்னை விட்டு இறங்குறதே கஷ்டமா தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். பாட்டி, என்னடா பாட்டி, நிஷா இங்க, அவளை காணோம். அதானே பார்த்தேன். ஏனடா என்ன அவளை தேடலையேன்னு. அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளே, உனக்கு தெரியும்ல. வரலையா? என்ன பண்றா? அப்பா அவளை விட்டு இருக்க மாட்டேங்கிறாளே. என்ன பாட்டி, புதுசா ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கான்? எப்பவும் அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டாங்களே. அது ஒண்ணும் இல்லப்பா, போன வாரத்துல 2 நாள் உடம்பு சரியில்லைன்னு காலேஜுக்கு போகல. லீவு போட்டுட்டா பாத்துக்க. அது என்னமோ பரீட்சை வருதான், ஏதோ எழுதணும் பிடிக்கணும்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா. நமக்கு அதெல்லாம் புரியல பாத்துக்க. அதான் காலையில மாமன்காரங்கிட்ட கேட்டுட்டு ராகுவ கூட்டிக்கிட்டு தான் போயிருக்கா. தனியா எங்க அவளை அனுப்புறது? ராகு கூட தான் போயிருக்கா. ஓ, ரகு கூட போயிருக்கானா? அப்ப சரி. நீ என்ன கார்த்தி, எங்கேயும் வெளியே கிளம்பியா என்ன? லீவு தானப்பா, ரெடியாகி உட்காந்துருக்க. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, எனக்கு என்ன, அம்மா தான் கோவிலுக்கு போனோம் ரெடி ஆகுங்கன்னு சொன்னாங்க. அதான் பாட்டி, நான் ரெடியாகி வந்து உட்காந்துட்டேன். அங்க மீரா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓ, கோயிலுக்கு கிளம்புறியா? ஆமாண்ணா, அம்மா தான் ஏதோ கோவிலுக்கு கூட்டிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். அது என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம், இன்னைக்கு 2 பேருக்குமே லீவ் தானேன்னு சொன்னாங்க. அதான் கிளம்பியிருக்கோம். சரி சரி கார்த்தி, போயிட்டு வாங்க. என்னம்மா, ரெடியா? பூஜை சாமானெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்ப்பா. ஐயர்கிட்ட பேசிட்டேன். அவரும் அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறேன்னு சொன்னாரு. போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றதுதான், ஒன்னும் இல்லப்பா. மீரா எங்கப்பா? மீரா இன்னும் வரலையா? இல்லம்மா, அவங்க இன்னும் வரலையே. சரி வரட்டும். இப்பதானே பிள்ளைகிட்ட சொன்னேன், புடவெல்லாம் கட்டி ரெடியாகி வரணும்னா கஷ்டமா தான் இருக்கும். வரட்டும், ஒன்னும் அவசரம் இல்ல. பி, பாட்டி வெளியே போறப்ப அப்படி கேட்க கூடாதுல்ல, இது என்ன பழக்கம்? அவளுக்கு என்ன புரிய போகுது? அவகிட்ட சொன்னா, செல்லம் பாட்டி கோவிலுக்கு போறேன், நீயும் வரியா? கோவிலுக்கா? ஆமாடா, நீயும் வா. நீ, நானு, கார்த்தி அப்பா, மீரா எல்லாரும் போயிட்டு வரலாம். அம்மா, அவ அண்ணா இல்லாம எங்கேயும் வரமாட்டான். அதான் தெரியுதே. சக்தி, நீயும் ஃப்ரீ தானப்பா, நீயும் வரியா கோவிலுக்கு போலாம்? அம்மா, இல்ல எனக்கு நாளைக்கு ஜாயினிங் இருக்குல்லம்மா, அதனால கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, மெயில் பண்ண வேண்டியது இருக்கு. சோ என்னால வர முடியாதுமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா போலாம். எனக்கு தெரியும்பா, இந்த பிள்ளைங்க எல்லாரையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போறதே பெரிய வேலையா தான் இருக்கு. ஒருத்தன் வந்தா ஒருத்தன் வரமாட்டேங்கிறான்னு சொல்றான். அதான் இப்பெல்லாம் யாருக்காக வேண்டிக்கிறனோ அவங்கள மட்டும் கூட்டிட்டு போறது. என்ன பண்றது, இந்த பிள்ளைங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு நாள் கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் எப்ப நடக்குமோ தெரியல. லலிதா, என்ன வேண்டுதல்மா? அதான் கார்த்திக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னா ஜோடியா 2 பேரையும் கோவிலுக்கு கூட்டிட்டு வரேன்னு வேண்டியிருந்தேன். இவ்வளோ நாளா தள்ளி போயிடுச்சத்த. அதான் அந்த வேண்டுதெல்லாம் இன்னைக்கு நடத்திடலான்னு தோணுச்சு. அதான் ஐயர்கிட்ட பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். பிள்ளைங்களை மட்டும் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரிம்மா. சாமி கிட்ட வேண்டினதெல்லாம் நாம தள்ளி போடவே கூடாது பாத்துக்க, அது நல்லதுக்கு இல்ல. கூட்டிட்டு போயிட்டு வா. அதான் அத்த. மீரா அழகா இருக்கா. அன்பே அன்பே கொல்லாதே. அப்படியாடா? தேங்க்யூ. வந்துட்டியாடாமா? வந்துட்டேன். லேட் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கிளம்பலாம்.
சரிங்க அத்தை, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். சக்தி, அவளுக்கு பால் ஆத்தி வச்சிருக்கேன், கொஞ்சம் சூடா இருக்கு, பாட்டில்ல ஊத்தி தான் வச்சிருக்கேன். அப்புறமா வசந்தி கொடுப்பான், கொடுத்துரு சரியா? நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. டேய், இன்னைக்கு என்னமோ அமைதியா உன் மேலேயே உட்காந்துருக்காடா. கீழே இறங்குனா அது இனி இழுத்து போத்துக்கிட்டு இருப்பான். பாத்து கீழே விழுந்து எதாவது அடிபட்டுற போகுது. என் மனசு ஃபுல்லா பிள்ளைகிட்டே இருக்கும். அப்பா, அவங்க பேத்திய நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரிப்பா. கார்த்தி, கிளம்பலாமா? சரிம்மா, கிளம்பலாம். இனியா, என்னதான் சொல்ல, நம்ம இந்த கேண்டீன்ல வாங்குற பிரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட் தான். அடியே, எப்ப பார்த்தாலும் இதையே சாப்பிடுறியே, உனக்கு போர் அடிக்காதா? அடி பாவி, அது எப்படி உருளைக்கிழங்கு சாப்பிட எல்லாருக்கும் போர் அடிக்கும்? ஆனா இனியா, இது எப்படி செய்யறாங்கன்னு தெரியல தெரியுமா? நம்மளும் வீட்ல எப்படிலாம் செஞ்சு பார்த்தாலும் இந்த டேஸ்ட் வரவே மாட்டேங்குது. நானும் நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்து அதே மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி வந்ததே இல்ல தெரியுமா? சரி சரி, போதும் ஆராய்ச்சி பண்ணத சீக்கிரமா சாப்பிட முடி, கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. போலாம். ஆமா, நீ ட்ரை பண்ணிருக்கியா வீட்ல? என்னது, நானா? அடியே, நான்லாம் ஒரு காஃபி கூட எனக்கு போட தெரியாது. கிச்சன்ல போனாவே எப்படியும் அத்தை அம்மா எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களும் இதுவரை செய்யணும்னு சொன்னதில்ல, நானும் செஞ்சதில்ல. அதனால எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா. என்னம்மா பண்றது, நீ கொடுத்து வச்சவன். எங்க அம்மாவும் இருக்காங்களே, இது செய்டி அது செய்டி, அது செய்ய தெரியல இது செய்ய தெரியல, பொட்ட பிள்ளையா பிறந்துக்கிட்டு ஒரு பாத்திரம் வளர்க்க தெரியலன்னா திட்டுவாங்க தெரியுமா? அப்பா, எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கறதுக்கு ஆல் இந்தியா ரேடியோவே தோத்துரும் பாத்துக்கோ. இதுல ஒத்து ஊத்துறதுக்கு எங்க பாட்டி வேற. சரி, புலம்பாம சாப்பிடு. என்ன ஸ்டெல்லா, கேண்டீன் போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்கே நின்னுட்ட, என்னாச்சு? அங்க கொஞ்சம் திரும்பி பாரு, நம்ம போற வழியில யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு. ஓ, இவளுங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்துருக்காளுங்களா? அந்த மஞ்சு பத்தியா, சரியான திண்ணி முட்டடி. எப்ப பார்த்தாலும் அதையும் இதையும் நொறுக்கிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்ப கூட எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வந்து உட்காந்துருப்பா போல. அவளுங்க இருந்தா இருந்துட்டு போறாங்க, நமக்கு என்ன? வா, நாம கேண்டீன் போவோம். இல்லடி, இரு, நானும் கொஞ்ச நாளா இந்த இனியா கிட்ட பார்த்து வெறுப்பேத்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பமே அமைய மாட்டேங்குது. என்ன ஸ்டெல்லா, எதுக்குடி பின்னாடி எல்லாம் தெரிஞ்சு எப்படி பேசிட்டு இருக்க? நானும் அவளும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஆனா பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்னு வரப்போ எப்பயுமே எல்லா கோச்சுக்குமே அவ தான் பெட்டா இருப்பா, அவ தான் ஃபர்ஸ்டா இருப்பா. கோச் எல்லாருமே கேப்டன்சினா அவளுக்கு தான் கொடுப்பாங்க. அவளால தான் நம்ம டீம் ஜெயிச்சிச்சுன்னு பெருமையா வேற பேசுவாங்க. அதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு இரிட்டேட்டா இருக்கும் தெரியுமா? நானும் என்னென்னமோ பண்ணி பாப்பண்டி, ஆனா எல்லாத்துலயும் பண்ணி அவளாலதான் பேர் வந்த மாதிரி காமிச்சிருவா. ஆனா இப்ப பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஸ்கூல்ல வேணா அவ பெருசா இருந்திருக்கலாம், ஆனா காலேஜ்ல அவளால பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியல. எப்படி வெளியே உட்காந்து பார்க்க போறான்னு பாரு. அன்னைக்கு செலக்ட் ஆனதுல இருந்தே அவகிட்ட போய் வெறுப்பேத்தணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன பண்றது, முடியல. அதுக்கான சந்தர்ப்பமே அமையல, அவளை பார்க்கவே முடியல. அதான் ஜெசி, இப்ப தனியா தானே உட்காந்துருக்கான், இப்ப கொஞ்சம் போய் அவளை வெறுப்பேத்தலாமா? அவ்வளவுதானே, உனக்கு அதுதானே ஆசை, வா பண்ணிடுவோம். சடனா என்னாச்சு, வா. அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. இந்த வினோத் இங்க என்ன பண்றான்? அவகிட்ட எதுக்கு பேசுறான்? இனியா, அஞ்சு, வா போலாம். இனியா, ஸ்டாப் இட். எதுக்காக இப்படி பேசுறீங்க? நான் தான் உங்ககிட்ட வந்து பேசுறேன்ல. நீங்க பேசினா நான் பேசணும்னு எது கம்பல்ஷன் இல்லையே. என்ன இனியா, அன்னைக்கு என் மனசுல இருக்கறத நான் சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நிஜமாவே நான் உங்களை லவ் பண்றேன். ஸ்டாப் இட் வினோத், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல, எனக்கு உங்க மேல லவ் இல்லன்னு. சும்மா வந்து லவ் பண்றேன்னு அதே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட 2 வார்த்தை 3 வார்த்தை பேசுவேனா, அதுக்கே நான் உங்களை லவ் பண்றேன்னு எடுத்துப்பீங்களா? இங்க பாருங்க, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னால யாரையும் லவ் பண்ணவும் முடியாது. இங்க பாருங்க, திரும்ப வந்து என்ன லவ் பண்றேன்னு பின்னாடியே சுத்தனாலும் நோ யூஸ். சோ வேற வேலை இருந்தா அத பாருங்க. என்ன வினோத் அவ்வளவு லவ் பண்றானா? டேய், உன் பின்னாடியே எவ்வளவு நாளா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு நான் பெருசா தெரியலையா? அவெல்லாம் ஒரு ஆளு அவளை போய் லவ் பண்றேன்னு நிக்கிறான். ஸ்டெல்லா, என்னடி நினைச்சிட்டு இருக்கான் இவன்? நீ எவ்வளவு நாள் அவன் கிட்ட போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா எதுவுமே சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். இப்ப பாரு, அந்த இனியா அவகிட்ட என்ன இருக்கு, அவளை போய் லவ் பண்றேன்னு அங்க நிக்கிறான். இந்த இனியா என் லைஃப்ல கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நானும் எது பண்ணாலும் திரும்ப என் லைஃப்ல கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவளாலதான் என் சந்தோஷம் எல்லாம் போகுது. இனியா, என்னோட பர்த்டே அன்னைக்கு என் மனசுல உங்க மேல வச்சிருக்க லவ்வ சொல்லணும்னு நான் நினைச்சேன், அதுதான் நான் சொன்னேன். ஆனா உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல? நான் அழகா இல்லையா? நல்லா படிக்கிற பையன்தான், அப்புறம் என்ன?
என்ன லவ் பண்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒருவேளை வீட்ல ஏதாச்சும் ஒத்துக்க மாட்டாங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து பேசுறேன். கண்டிப்பா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வீட்ல இருக்கவங்களுக்காக பயப்படுறீங்களா? ஸ்டாப் இட் வினோத். உங்களுக்கு முதல்ல என் ஃபேமிலியை பத்தி என்ன தெரியும்? ஃபேமிலி பத்தி எதுவுமே தெரியாம இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னா முதல்ல எனக்கே உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அப்புறம் கல்யாணம் வரையும் பேசுறீங்க, ஃபேமிலி கிட்ட வந்து பேசுறங்கிற அளவு பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல நான் ஓகே சொல்லணும். எனக்கு உங்களை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. அதான் ஏன்டி பிடிக்கல? உன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பிடிக்கலன்னு அவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? ஸ்டாப் இட் வினோத். என்ன டீ போட்டு பேசுற உரிமை உங்களுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இவ்ளோ நேரம் எனக்கும் தான் கோவம் இருக்கு. எந்த இடத்துலயாச்சும் சின்னதா மரியாதை குறைவா உங்ககிட்ட பேசினா அதுதான் எங்க வீட்ல என்ன வளர்த்த விதம். இப்ப இவ்ளோ தூரம் ஆச்சோ உங்ககிட்ட ஃப்ரெண்டா பேசுறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. இன்னொரு முறை என் சைடு வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். வேற மாதிரி ஆயிடும், பாத்துக்கோங்க. இது ஒரு வார்னிங்காவே கொடுக்குறேன். இப்படிலாம் சொன்னா நான் பயந்துருவேன் இனியா? நான் முடிவு பண்ணதுதான். எனக்கு ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான். நீ மட்டும்தான். ச்சீ, உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். மஞ்சு, வாடி போலாம். ஏண்டி, நானும் பொறுமையா பேசினா ரொம்ப ஓவரா தான் நடந்துக்கிறேன். நீ ஒன்னும் அந்த அளவு அழகிலாம் கிடையாதுடி. உன்கிட்ட இருக்க சொத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சா ரொம்ப தான் ஓவரா போறியா? எனக்கு சொத்து முக்கியம்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பார்த்துட்டே இரு உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை வச்சு செய்யறனா இல்லையான்னு பாருடி. என்னென்னலாம் இப்ப அவமானப்படுத்துறியோ அதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிப்ப. பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா? உங்களுக்கு திருப்தியா? ஆமா சாமி, ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. கல்யாணம் என் பிள்ளைக்கு ஆன உடனே மருமகளையும் கூட்டிட்டு 2 பேரையும் தம்பதிகளா கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன்னு வேண்டியிருந்தேன். ஆனா என்ன பண்றது, வீட்ல என் மருமகளோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் அங்க இங்கன்னு போனதுனால 2-3 வாரம் தள்ளி ஆச்சு சாமி. சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாமே கரெக்டா முறையா பண்ணிட்டீங்க தானே? எனக்கு திருப்தியா தான் இருந்துச்சு. ஆமா லலிதாமா, நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ எந்த குறையும் இல்லாம எல்லாமே செஞ்சுட்டேன். சரிங்க சாமி. இவங்க தானே அவங்க மகனும் மருமகளும்? ஆமா சாமி. 2 பேரும் அவங்க வாழ்க்கையை நல்லபடியா வாழ்வாங்க. 2 பேருக்கும் 16 செல்வமும் பெற்று நல்ல சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழணும். எப்பவும் நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? எப்பவும் நீ தீர்காயுசா இருக்கணும்பா. நல்லா இருங்க. அந்த அம்மனோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும். நன்றி சாமி. சரிங்க சாமி, அப்படியே பிரகாரத்தை சுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நாங்களும் கிளம்புறோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. அத்தை, எப்பவும் இந்த கோயிலுக்கு தான் வருவீங்களோ? ஆமாம்மா, இந்த கோவிலுக்கும் இன்னொரு கோவிலுக்கும் போவேம்மா. நீங்க ஒரு டைம் நான் மயங்கி விழுந்தப்ப கூட தூக்கி விட்டல, அந்த கோவிலுக்கும் அடிக்கடி நான் வருவேம்மா. ஓ சரிங்க அத்தை. இந்த கோவிலுக்கு இன்னைக்கு தானேம்மா முதல் வரேன். உனக்கு கோவில் பிடிச்சிருக்கா? அத்தை, சாமி எங்க இருக்கும் அது எல்லா இடமும் நல்லா தான் இருக்கும். எனக்கு கோவிலுக்கு வந்தா எப்பயுமே மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் அத்தை. நானும் செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு தவறாம போவேன். அப்படியா? ஆனா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நீ போன மாதிரியே தெரியலையேம்மா. அது வந்தாத்த இங்க முருகர் கோவில் பக்கத்துல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க போவீங்களா இல்லையானு தெரியல. அதான் உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல அத்த. போன வாரம் நான் ஷாப்புக்கு போயிட்டு வரப்போ பக்கத்துல ஒரு முருகர் கோவில் சின்னதா இருந்துச்சு. அந்த கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்படியா? சரிடா, ஒன்னும் இல்ல. அதான் இப்ப தெரிஞ்சிச்சுல, நானுமே செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு போவேம்மா. இனிமே 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வரலாம். சரிங்க அத்தை. அம்மா, என்னப்பா? செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு கம்பெனி கிடைச்சாச்சு, அப்படிதானம்மா? ஆத்தி, அப்புறம் என்னம்மா, எனக்கு தெரிஞ்ச வரையும் நீங்க புதன்கிழமை மட்டும்தான் வீட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பீங்க. இதுக்கப்புறம் எங்களை கூப்பிட மாட்டீங்களே? ஏய் அதெல்லாம் இல்ல. தனியா போக சொல்றியா? நீங்க தான் யாராச்சும் கூட்டிட்டு போனோம். சரிதான். சும்மா இருப்பா. கோவிலுக்கு போறதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு கோவிலுக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. மன நிறைவோட குடும்பத்துல இருக்க எல்லாருக்காகவும் வேண்டிப்பேன்பா. அது எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சரிம்மா, நான் எதுவும் சொல்லல. உங்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுவே செய்யுங்க. எப்படியோ செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் இவ்வளவு தூரத்துக்கு வர மாதிரி இருக்கு. மத்த நாள்லாம் வீட்டு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு தானே போறீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வாங்க. யார் இது? லலிதா, லலிதா. அட வாங்க சுதாக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா லலிதா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கோம்க்கா. அண்ணா பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்களா? இல்லம்மா லலிதா, அவங்க என்னைக்கு என் கூட கோவிலுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. நான் மட்டும்தாம்மா வந்தேன்.
நீ என்னம்மா மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு வந்திருக்கியோ? இவதான் உன்னோட மருமகளா? அட ஆமாக்கா, மறந்துட்டீங்களா என்ன? கல்யாணத்துல பாத்துப்பீங்களே. என்னம்மா லலிதா, நான் தான் கல்யாணத்துக்கு வரலையே, என் புருஷன் மட்டும்தானே வந்தாரு. கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தனேமா. அட ஆமா இல்லக்கா, மன்னிச்சிடுங்க, மறந்துட்டேன். அட இதுல என்னம்மா இருக்கு, பரவாயில்ல பரவாயில்ல. பொண்ணு நல்லா அம்சமா இருக்கா. ஆமாக்கா, அவ பேரு மீரா. அப்படியா? பேர் பொருத்தமும் நல்லாதாம்மா இருக்கு. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நான் யாருன்னு கூட தெரியாது, ஆனா வாய் நிறைய நல்லா இருக்கீங்களா ஆண்டின்னு கேக்குறியே, சந்தோஷம். இல்ல, நீங்க அத்தை கிட்ட பேசுறீங்க, அத்தையும் உங்கள அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க, அப்ப நல்லா தெரிஞ்சவங்களா தானே இருப்பீங்க. பரவாயில்ல லலிதா, நல்ல மருமகளா தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். தெரியாதவங்கள கூட வாய் நிறைய அன்பா பேசுறாளே. ஆமாக்கா, எல்லார் மேலயுமே நல்ல பாசமா இருப்பா. போதும்மா, இதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லு. மகனும் மருமகளும் சந்தோஷமா இருந்தா அதே நல்லது தானே. ஆமாக்கா. சரிம்மா, நானும் சாமி கும்பிட்டுட்டேன், வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துக்க. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம்மா. போயிட்டு வரேன்ப்பா. சரிங்க ஆண்டி. அம்மாடி, எங்க பிள்ளை கார்த்தி ரொம்ப ரொம்ப நல்ல பையன்மா. யாரையும் சின்னதா கூட கஷ்டப்படுத்த மாட்டான். அவனை நல்லபடியா பாத்துக்க. சரிங்க ஆண்டி. சரிம்மா, 2 பேரும் நல்லா இருக்கணும். நான் போயிட்டு வரேன். சரிங்க ஆண்டி. இவங்க நம்ம வீட்டு பக்கத்துல தாமா முன்னாடி இருந்தாங்க, இப்ப சொந்தமா வீடு கட்டி கொஞ்சம் தூரமா போயிட்டாங்க பாத்துக்க. அதனாலதான் அவங்களெல்லாம் உனக்கு தெரியாது. இவங்களும் ரொம்ப நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. கார்த்தியெல்லாம் சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு தெரியும். ஓ சரிங்க அத்தை. சரிப்பா, டைம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு பாத்தியா, வீட்டுக்கு கிளம்பலாமா? கார்த்தி கிளம்பலாம்ப்பா. சரிங்கம்மா.